ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இது 946வது வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் எப்போ மாதிரி சூப்பரான அப்டேட்ஸோட வந்திருக்கேன். என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முக்கியமான அப்டேட்ஸாக நான் பார்த்தது ரியல்மியோட 11 சீரீஸ்க்கான லான்ச் டேட், அதே மாதிரி ஒன்ப்ளஸோட நாட் 3க்கான லான்ச் பற்றின டீட்டெயில், லாவாலேருந்து எதிர்பார்க்காத மாதிரி ஒரு நல்ல மொபைல் வரப்போகுங்க. இதை பற்றின டீட்டெயில், இன்னமும் ஒரு சில அப்டேட்ஸ் இன்றைக்கி வந்திருக்கேன். என்னென்னன்றதை பார்த்து தெரிஞ்சு போவாங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் மோட்டோலேருந்து ஆரம்பிப்போம். மோட்டோலேருந்து மோட்டோ ரேசர் 40 அல்ட்ரா அப்படின்ற ஒரு மொபைல் வரப்போகுது. இதனோட ரெண்டர் இமேஜஸை பார்க்க முடியுதுங்க. இது வந்து ஒரு ஃப்ளிப் ஃபோனாக வருதுங்க. இதை தாண்டி இதை சொல்கிறதுக்கு என்ன இருக்குன்னா, முன்னாடி வந்து ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இது வந்து ஒரு ஆமுலட் டிஸ்பிளேயோட 12 எம்பிக்கான பிரைமரி கேமரா, 13 எம்பிக்கான வைட் ஆங்கிள் கேமராவோட ஒரு நார்மல் சிம், அது போக ஒரு இ சிம் சப்போர்ட்டோட வரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸ்னாப்ட்ராகனோட 8+ Gen 1 அப்படின்ற ப்ராசரோட. ஸோ மோட்டோவோட ஃபோல்டபுள் ஃபோன் சீக்கிரமாக வரப்போகுது. அடுத்து ரெட்மியோட A2 சீரீஸ்க்கான லான்ச் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. A2 சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது கூட என்ன ஃபோன் வரப்போகுதுன்னு தெரில. மே 19ஆம் தேதி லான்ச் ஆக போகுதாம். எனக்கு தெரிஞ்சு 2 ஃபோன் லான்ச் ஆகும்னு நினைக்கிறாங்க. A2 A2+ அப்படின்ற மாதிரி 2 ஃபோன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து மீடியாடெக்கோட G36 அப்படின்ற ப்ராசரோட ஒரு HD டிஸ்பிளேயோட தான் வரக்கூடிய ஒரு மொபைலாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக 10,000 ரூபாய் கீழே ப்ரைஸிங்கில் இந்த 2 மொபைல்ஸை எதிர்பார்க்கலாம். அடுத்து நானே எதிர்பார்க்காத ஒரு நியூஸ், நாம் வந்து ரியல்மியோட 11 Pro Plus இந்தியாவுக்கு வருமா அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது சேம் அதே மாதிரியான ஒரு மொபைலை லாவா எடுத்துகிட்டு வராங்க. லாவா அவங்களோட அக்னி 2 கொண்டு வர போகிறாங்க. இதில் ரியல்மியோட 11 Pro Plusல பார்த்த மாதிரியான சேமான AMOLED டிஸ்பிளே, கர்வ் டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. இதுலேயும் 120Hz ரிஃப்ரெஷ் ரேட், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்க வாய்ப்பு இருக்காம். அதே மாதிரி இதில் வந்து ஒரு 50 எம்பிக்கான கேமரா கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுதுங்க. என்னோட இந்தியா லான்ச் டேட்டே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, வர 16ஆம் தேதி. இதுலேயும் டிமென்சிட்டி 7050 ப்ராசர் தான். இது எல்லாத்தையும் விட மேஜர் ஹைலைட் என்ன தெரியுமா, இந்த மொபைலோட ப்ரைஸ் 20,000 ரூபாய்க்கு கீழே இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுதுங்க. ஸோ ஒரு 20,000 ரூபா ப்ரைஸ் செக்மெண்ட்டில் கர்வ் டிஸ்பிளேயோட ரியல்மியோட 11 Pro மாதிரியான ஒரு மொபைல் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அடுத்து ஒன்ப்ளஸோட நாட் 3 ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டே லீக்கில் பார்த்துட்டோம், ஜூனில் தான் வரும் அப்படின்றது. ஸோ இப்போவும் அதுதான் கன்ஃபார்ம் ஆகுது. என்ன தெரியுமா, ஒன்ப்ளஸ் இப்போ அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் ஸ்பாட் ஆகிருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ எப்போவுமே ஒன்ப்ளஸ் வந்து அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் லிஸ்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு வைங்களேன், ஒரு சில நாட்கள்லேயே லான்ச் டேட் தெரிய வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒன்ப்ளஸ் இப்போ லிஸ்ட் ஆயிருந்தனால இந்த மாதத்தோட கடைசி அல்லது அடுத்த மாதத்தோட முதல் வாரத்தில் இந்தியாவில் லான்ச் ஆகுமாம். ஸோ கண்டிப்பாக கூடிய சீக்கிரமாக என்னோட லான்ச் டேட் தெரிய வரும். தெரிய வந்ததுக்கப்புறம் பேசுவாங்க. அடுத்து சாம்சங்லேருந்து சாம்சங் M34 அதே மாதிரி A34 அப்படின்ற 2 மொபைலும் BASல ஸ்பாட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 மொபைலும் ஒரே நேரத்தில் ஸ்பாட் ஆகிறதுனால எப்பவும் அது 2ம் ஒரே ஸ்பெக்ஸோட தான் வரும் அப்படின்னு நான் பார்த்துருந்தேன். ஆனால் வந்து ஒரு சில லீக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, 2ம் ஒரே ஸ்பெக்ஸோட வர வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லுது. சாம்சங்கோட A34ல இருந்த ஸ்பெக்ஸுக்கும் இந்த மொபைல்ஸில் இருக்க போகிற ஸ்பெக்ஸுக்கும் வித்தியாசம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் என்ன மாதிரியான வித்தியாசம் அப்படின்ற தெளிவான டீட்டெயில் கிடைக்கல. கிடச்சதுன்னா அப்டேட் பண்ணுறேன். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டுங்க, ட்விட்டர் இப்போ கைமாறி இருக்குன்னா எலான் மஸ்க் வந்து ட்விட்டரை விற்கலை. ஆனால் எலான் மஸ்க் ட்விட்டரோட CEO பதவியிலேருந்து மாற போகிறாரு. ஆமாம், இன்னும் 6 வாரத்தில் புதுசாக ஒருத்தங்க ட்விட்டரோட CEOவாக வரப்போகிறாங்க அப்படின்றத எலான் மஸ்க் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி எலான் மஸ்க் வெளியே போகிறது இல்லை, அதுக்கு பதிலாக நான் CTOவாக பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ எலான் மஸ்க் மாதிரி வேற ஒருத்தங்க வரப்போகிறாங்க. இனியாவது ட்விட்டர் நல்லா இருக்குதா, இது மாதிரி காமெடி எதுவும் நடக்காமல் இருக்குதான்றதை பார்த்துருவோம். அடுத்து ரியல்மியோட 11, எல்லாருமே 11 சீரியஸ் இந்தியாவில் எப்போ லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இப்போ ஒரு லீக் வந்திருக்குங்க. என்ன தெரியுமா, ரியல்மியோட 11 சீரியஸ் இந்தியாவில் இந்த மாதம் கடைசி, அதாவது மே மாதத்தோட கடைசி வாரம் அல்லது ஜான்வரி முதல் வாரத்தில் வரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லீக்ஸ் அதை தாண்டி எப்போவுமே சீக்கிரமாக எடுத்து வந்துடுவாங்க. ஸோ பார்க்கலாம். அடுத்து டீல் ஆஃப் த டே, இதில் 2 டீல் பார்த்தேன். ஒன்று வந்து பிளிப்ஸோட ஆடியோ TWS. ஸோ பிளிப்ஸ் அப்படின்ற கம்பெனியை பற்றி உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த TWS அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1200 அப்படின்ற ப்ரைஸில் சேல் ஆகுது. வேணும்னா பை பண்ணிக்கோங்க. ரெகுலர் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது. ஒரு 1600-1700 ப்ரைஸில் சேல் ஆகிட்டு இருக்குங்க. ஒரு 500 கம்மியாக கிடைக்குது. அதே மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டியான ஒயர்டு இயர்ஃபோன் வேணும் அப்படின்னு
தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த பீட்ரானோட பூம் அல்டிமா அப்படின்ற ஒயர்ட் இயர்ஃபோன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து 4T டுவெல் டிரைவர் யூஸ் பண்ணியிருந்தா சொல்லியிருக்காங்க. ஸோ இதனோட சவுண்ட் அவுட்புட்டும் எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தேன். ஸோ நல்ல ஒயர்ட் இயர்ஃபோன் தேடிட்டு இருக்கீங்கன்னா இதை செக் பண்ணி பாருங்கள். 299 ரூபா அப்படின்ற ப்ரைஸில். அவ்வளோதான் இன்றைக்கான ஆஃபர்ஸ் அப்புறம் அப்டேட்ஸ். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை தட்டி விடுங்க. பிடிக்கலைன்னா என்ன பிடிக்கல அப்படின்றது எப்போ மாதிரி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது. வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன்.